காரணம் என்னன்னா ஒவ்வொரு கிளாஸ் செட்ல நான் சொல்றேன். சுத்தம் பண்றது பெரிய வேலையா? முனிசிபாலிட்டி கமிஷனர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்து இல்ல சார். ஐ ஸ்டார்ட் மை டே 5:45. சார் நான் இல்லன்னே சொல்ல நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க சார். நீங்க கேளுங்க. நீங்க ரெண்டு கவுன்சிலரும் வேகமா அவங்க இடத்தை நல்லா பாத்துக்கிறீங்க. அதனால நாங்க அதிகம் இங்க ஃபோக்கஸ் பண்ணாம நீங்க போனுன்றதை கேட்டு வாங்கிடுறோம். காலையில 6 மணிக்கு வேலை பாக்குறீங்க. காலையில 6 மணிக்கு இந்த 28வது கவுன்சிலர் தியாகராஜன் 1 மணி அந்த பேச்சு பேசுறாரு. அவரு வீட்டுக்கு போற பாதை அவ்வளவு மோசமா இருக்கு. என்ன பண்றது? எல்லா பாதையும் அப்படிதான் இருக்கு. திருவாரூர் பாதி ரோடு மோசமா தான் இருக்கு. வடக்கு தெரு பைப் லைன் வேலை நடக்குது. எக்ஸ்டெண்டட் ஏரியால வாட்டர் லைன் ஒர்க் நடக்குது. இது நம்ம வேலை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரோடு கையில பணமா என்ன பேச்சு பேசுறாங்க? காலைல 6 மணிக்கு திருப்பி நானே ரோடெல்லாம் எடுத்திருக்கோம். அது போய் பர்மிஷன் வந்து ஃபார்மலா இது மட்டும் இல்ல, நம்ம டவுன்ல இருக்கிற அத்தனை ரோடு எம்எல்ஏ கொண்டு தரேன்னு சொன்னாங்க. வெயிட் அப்படி வந்து அதை பண்ண சொல்லுங்க சார். அவங்க மேடம் உங்களுக்கு யார் மேடம் சொன்னது? சார் எஸ்டிமேட் இப்போ ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காரா? பண்ணி கொடுங்க. நாளைக்கு கொடுத்துருங்க. ஃபண்டு வாங்கிட்டு வாங்க, நம்ம வேலையை ஆரம்பிச்சோம். அதான் சார் எல்லாம் சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை எனக்கு அடுத்த காரோட கேக்குறீங்களா? ஸ்கூலுக்கு வந்து இந்த பில்டிங் ஓனர் 23 25 ஸ்கூல் கட்டுறது ஒண்ணு நமக்கு அது சார் ரெமி சார் அது நமக்கு நம்ம போயிடுச்சு இல்லையா? அந்த ஸ்கூல் பில்டிங் கட்டுறது போயிடுச்சு. நம்ம வந்து ஆர்டர் வந்துருங்க. அதே கொஞ்சம் நீங்க துரிதமா நடவடிக்கை எடுக்கணும். நார்மல் ஆர்டர் வந்துரும். கொண்டாந்தாங்க. இல்ல அதுல இல்ல நாளைக்கு நானும் வெரிஃபை பண்ணி சண்முகவேல் சார் தான் இது போட்டு கொடுத்தாங்க. கொட்டேஷன் பண்ணி சார் இது பண்ணி ஆர்டிஎம்ஏ அனுப்பிட்டாங்க. நாங்க செய்யணும்லாம் கிடையாது. மக்களுக்கு நல்லது நடந்தா, யார் மூலியமா நல்லது நடந்தா நாங்க 2 முறை ஹாப்பி. 3ஆவது முறை மறுபடியும் இதுதான் சொல்லுவேன். கண்டிப்பா சார். நல்ல மாட்டுக்கு அதனால ஏஇ வந்து வேலை பார்க்க வந்தாரா மேடம்? என்ன வேலை பார்க்க? ஏப்பா என்ன நேற்று மேடம் என்ன சொன்னாங்க? யார் நீங்கள் 2 பேர் வந்தீங்க காலையில்? நானும் எம்ஏ மீட்டிங் போகிறதுக்கு அனுப்பிச்சி விட்டேன். என்னாச்சு? இங்கே வந்து என்ன பண்ணீங்க நீங்கள்? வண்டி வந்து லேட் ஆகும் சொன்னாங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வண்டி ரிட்டர்ன் பண்ணவே திரும்ப தேவையில்லாத ஒரு அவதூறு. கவுன்சிலர் வந்து வேலையை ஸ்டாப் பண்ணுறாங்க. நான் வேலையை ஸ்டாப் பண்ணல. இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். 8:30 மணிக்கு ஃபுட்டேஜ் இருக்கு. எல்லாத்துலேயுமே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. இங்கே என்ன நடக்குதுங்குது, இங்கே வரதுல யார் போறா, என்ன பண்றா, என்ன நடக்குதுங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். என்னோட இதுவும் இருக்கு உங்கள்கிட்ட. எம்சியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எங்கள்கிட்ட வாங்க அப்படின்னு அவங்க பண்ண ரெக்கார்டிங் எல்லாமே இருக்கு. யாரு? சார் எனக்கு நேற்று ஃபோன் போட்டேன். எம்சிஐ வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் அதுக்கப்புறம் தான் நான் வந்து நிர்வாக கூட்டத்தை நான் என்ன வேலை செய்ய வந்தாங்க? நேற்று வேலை செய்யறதுக்காக வந்தாங்க. அவங்க வந்தாங்களா? அவங்க திட்டி விட்டு அமுச்சு விட்டு கம்ப்ளைண்ட் வந்ததை பார்க்க வந்திருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் அட்ரஸ் பண்ணுங்க. வெயிட் பண்ணி இப்போ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. மெயின்ல இது பார்க்கறதுக்கு கிராஸ் செக் பண்றதுக்கு நேற்று வந்திருக்காரு. அதுதானப்பா? அப்ப வண்டி வரல. வண்டி அங்க வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. வேலை பரவாயில்ல விடுங்க. ஒண்ணு இஷ்யூ இல்ல. நம்ம வண்டி வருது. அந்த வீட்டு பிரச்சனையே முடிப்போம். நம்ம பப்ளிக் ரோட்ல வேற ஒண்ணும் இல்ல சார். இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பா அதெல்லாம் எந்த உரசல் வேண்டாம். நிர்வாகத்துல போயிட்டு கவுன்சிலரா இல்ல ஒரு நிமிஷம். இப்போ வண்டி வந்துட்டு நாங்க வந்து இதை வந்து கிளியரா பார்த்து விட்டுறோம் சார். உங்களுக்கு அவங்க சொல்ற மாதிரி கரெக்டா இருக்கு. கலந்தது கரெக்ட் தான். மேனுவல் டு ஹவுஸ் வரலாம். ஹவுஸ் இது வரலாம். நாங்கள் மேனுவல் ஜெட்டை விட்டு காமிச்சிடறோம். கிளியராக இருக்குங்கிறாங்க அவங்க. அது ஓகே. நீங்க அதுக்கப்புறம் அவங்க உள்ளது அவங்க வீடுக்குள்ள உள்ளது அவங்க பார்த்து சரியா? ரைட் ஓகே. நீங்க அந்த டிசிஷன் எடுத்து உங்களை கூப்பிடுறோம். அதுக்கே வர மாட்டேங்குது சார். இது ஒண்ணு இந்த மாதிரி ஏரியால ப்ராப்ளம் ஒண்ணு. இது வந்து பப்ளிக் டாய்லெட்ல இந்த ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம். டாய்லெட் பஸ் ஸ்டாண்ட் டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அனுப்புறது காரணமே அவங்க போட்டு அதை போட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் வேலை செய்யறவன் ரொம்ப கஷ்டமா வேலை செய்யற எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நடக்குது. மனுஷன் உள்ள இறந்து உயிர் பலி போகக்கூடாதுன்னு எப்படி மிஷினரி வச்சு வேலை பார்க்கணும்.
நீங்க அதை ஓப்பன்ல விடுங்க, நீ ஃபுல்லா ஓடட்டும். இந்த பாருங்க, இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சிறப்பா நடக்கணும். யாரும் அது நோக்க மாட்டாங்க. அவங்க தான் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. கட்சி சார்பான அமைப்பா இருந்தாலும் சரி, கவுன்சிலரா இருந்தாலும் சரி, நிர்வாகம் இருந்தாலும் சரி, ஜமாத்தா இருந்தாலும் சரி, எல்லாம் நம்ம மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒருத்தர் ஒரு நிலை இதில் போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம போயிட்டு நல்லா இல்லைங்க. கண்டிப்பாக நேற்று போய் நம்ம நிர்வாகத்தை பற்றி நீங்கள் அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு மனு கொடுத்து கட்சி சார்பா அப்படின்னு எப்படி ஏற்புடையது? அப்போ ஜமாத்துக்கு என்ன மரியாதை இருக்குது, கட்சிக்கு என்ன மரியாதை இருக்குது, கவுன்சிலருக்கு என்ன மரியாதை, நிர்வாகத்துக்கு கவுன்சில் சேர்மனுக்கு எல்லாம் மரியாதை என்ன இருக்குது? மாச கணக்குல சாக்கடை போடுறதுனால அடுத்த நடவடிக்கை ஆல்மோஸ்ட் 1 மந்த் கவனத்துக்கே வரலங்க. 5 நாளா நான் எம்இ சார்ட்ட பேசிட்டு இருக்கேன். என் கவனத்துக்கு வந்தது எம்இ சார் சொல்லியாச்சு, எம்எல்ஏ எம்எல்ஏ வரையும் மனு வரையும் போட்டு சிஎம் செலுக்கு போட்ட வரையும் இருக்கேன்டா. கவனத்துக்கே வரல. சிஎம் செலுக்கு முடிஞ்சு போயிடுச்சு, விடுங்க, முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப வேலையை கவனம் செலுத்துன்னு சொல்றதா பாருங்க. இப்ப பாருங்க, எதுவுமே இல்ல, எதுவுமே ஓடல. அப்புறம் என்ன கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன இருக்கீங்க? இத பாருங்க, இல்ல இந்த ஓடவே இல்ல பாருங்க. இப்ப இதான் வந்து கம்ப்ளைண்ட் சொல்றீங்க. இன்னைக்கு போயிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம்னு அறிவிக்கிறீங்க, முனிசிபாலிட்டியில கொண்டாந்து கொட்டுறணும்னு அறிவிக்கிறீங்க. இப்ப இந்த ரோட்ல இப்ப எவ்வளவு கிளியரா இருக்கு? இந்த 25 நாள் தான் இன்னைக்கு வந்திருக்கீங்க. இல்ல கிளியரா இருக்கு பாருங்க. இங்க ரொம்ப ஓடலையே. யதார்த்தத்தை சொல்றேன் சார். வேலையே செய்யல. மோட்டர் கிணத்துல பிரச்சனை ஆயிட்டுமா? எல்லாம் பழம் கிடக்குங்க. அவனும் வேலை பார்க்க முடியல. உள்ளார வேலை பார்க்கறான் பாருங்க. அவன் கஷ்டம் அவனோட. வெளியே வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்ப மழை பெஞ்சா அடுத்த நிமிஷம் ஒன் ஹவர்ல பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நெருப்பு யாரு மேல யாரு போராடிட்டு தான் இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரவங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும். வீட்டுக்காரவங்க நேற்று பேசியிருக்கேன். அவங்க சென்னையில இருக்காங்க, நேற்று துபாய் நைட்டு ஃபிளைட்ல போறாங்க. நீ பண்ணுமான்னு அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. சொல்யூஷனை தேடணுமே தவிர ஒருத்தவங்க மேல தப்பான இதை போடக்கூடாது. யாரா இருந்தாலும் அவங்க வீட்லயே பெண்கள் இருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். சரி, அதுதான் இப்ப நேத்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு இல்லப்பா நான் கேக்குறது இப்போ வந்து மேனுவலுக்கும் பிரச்சனை இல்லை இல்ல சார். மேனுவலுக்கும் அது பைப்புக்கும் ப்ராப்ளம் இல்லைங்கிறீங்களா? ஆக்சுவலா வந்து இந்த இது டிரைனேஜுக்கு லைன் இது போட்டாங்க, வாட்டர் லைன் போட்டாங்க. வாட்டர் லைன் போடும் போது இதுல உள்ள லைனை உடைச்சாங்க. உடைச்சிட்டு 2 கப்ளிங் போட்டு இது பண்ணிருக்காங்க. அதுல இஷ்யூ இருந்தாலும் நம்ம பாப்போம்னு சொல்லிட்டு ரவி நேற்றே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. நான் என்ன சொல்யூஷனோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த வார்டில் உள்ள பிரச்சனையை நான் ஏதாச்சும் பார்க்காம இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க மேல நம்ம எந்த குறையும் இல்லை சார். உங்கள்ட்ட கரெக்டா சொல்றாங்க, நடக்க மாட்டேங்குது. அதான் எங்க பிரச்சனை. நான் 3 நாளா பேசிட்டு இருக்கேன். சொல்லிருக்கேன் வேணும் கேஸ் விஷயம் மக்கள் அடிச்சு கேளுங்க. இது வந்து நான் இப்ப நடக்கிற பிரச்சனை இல்லை சார். இப்ப நடக்கிற பிரச்சனை இல்லை. இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் சார். நீங்க அதை என்ன செய்யணும்? ஒருத்தர் ஆர்கியூ அன்னைக்கு க்ளீன் பண்ணிட்டு போனவங்க முனிசிபாலிட்டி கூட பார்த்தாங்க. அதுக்கு தண்ணி லீக் ஆகும், தண்ணி குறைஞ்சாதான் நான் வந்து சுத்தம் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. வந்தாங்க ஆளு. இந்த வந்த ரவி அவர் தான் பண்ண போறாரு. அவரை கூப்பிட்டு கேளுங்க. 2 அடி தூக்க சொல்லியிருக்கா. அவர் தூக்குவார், ரைஸ் பண்ணிட்டு அதை சீல் பண்ணிடுவாரு. சீல் பண்ணிட்டு அதை லீக் அவுட் ஆகாது. இப்போ வீட்டுக்குள்ள பாக்குறது ஹவுஸ் ஓனருடைய ஏரியா அவர் தான் பாக்குறாரு. நம்ம ஆளை வச்சு நம்ம பார்க்க சொல்லிருக்கோம். அதுக்குள்ள சார்ஜ் அவர் பே பண்ணிடுவாரு. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. தண்ணி போதா இல்ல செக் பண்ணி ஆமா, அதே நான் பார்க்க சொல்லிருக்கேன். இந்த லைனை ஓபன் பண்ணி பார்க்க சொல்லிருக்கேன். அவர் ரவி ஏரியா ஓபன் பண்ணி பாருங்கன்னு சொல்லிருக்கேன். அப்படியே பிரச்சனை இல்லைன்னா அவர் பார்த்துவார். அதை இது இல்லைங்கிறாங்க சார். அதனால நம்ம மேனுவல்ல இருந்து ஓபன் பண்ணி அது வரலும் 8 சார். இன்னைக்கு நேற்று பிரச்சனை கிடையாது. நான் வந்ததுல இருந்து 3 வருஷமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பில்டிங் குள்ள பிரச்சனை மழைநீர் வடிகால்லாம் இருக்குல்ல சார், மழைநீர் பைப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து ட்ரைனேஜ்ல விட்டு வச்சிருக்காங்க. அதுக்கும் நான் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் சொல்லிட்டேன், அதெல்லாம் வெளியே எடுங்க, அதெல்லாம் உங்களுக்கு இஷ்யூ ஆகுது, நமக்கு தான் தண்ணி இங்கே ஓடுது அப்படிங்கிறதே சொல்லியாச்சு. எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்பெல்லாம் வெளியாகுது. டெய்லி எண்டுங்கிறாங்க. உள்ள சம்பில் உள்ள ஸ்ட்ரீட்லாம் நான் என் வார்டில் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். எந்த வார்டில் எடுக்கல. 30 வார்டில் போய் கேட்டு பாருங்க எங்க வேண்டாலும். 30 வார்டில் என் வார்டில் மட்டும்தான் எல்லாம் ஐயப்பன் சார் இருந்தாங்க. எம்இயா நான் நின்று எடுத்திருக்கேன் எல்லா ஸ்ட்ரீட்டையும். போட்டோலேருந்து வீடியோலேருந்து நான் ஆதாரம் வச்சிருக்கேன். சும்மா பேசணுங்கிறதுக்காக இங்கே பேசிட்டு போறதுக்கு நான் வரல. நான் எப்படி சின்சியரா இருக்கேன்னு எனக்கு தெரியும், அல்லாக்கு தெரியும்.